ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த செம்பா புட்டு அப்படின்னு சொல்கிற இந்த புட்டு மாவு இருக்கு இல்லையா, புட்டு பொடி, நான் ஒரு பாட்டிலில் போட்டேன். அதனால் அதை தெரியணுங்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் அந்த பேக்கெட்டு, மில்கி மிஸ்டில் வருது செம்பா புட்டு. இன்றைக்கி நான் இதை புட்டாக பண்ண போகிறதில்ல, இதை நான் உப்புமா கொழுக்கட்டையாக பண்ண போகிறேன். அதுக்கு நான் 1 டம்ளர் இந்த புட்டு மாவை எடுத்து வச்சுருக்கேன். புட்டு பொடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிகப்பரிசி புட்டு பார்த்திங்கன்னா ஃபாரின்லலாம் இது ரொம்ப எல்லாருமே இதை தான் சாப்பிட்றாங்களாம், இந்த சிகப்பரிசியை. அதில் இந்த புட்டு பொடி விற்கிது, மில்கி மிஸ்ட் பிராண்டில் வாங்கியிருக்கேன். இதை நான் 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம அரிசி உப்புமாவுக்கு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, மிளகு இதெல்லாம் நாம் கொஞ்சமாக அதோடு சேர்த்துவோம். நான் பொடிச்சு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 3 வரமிளகா, உங்கள் காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயப்பொடி கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். பெருங்காயப்பொடி, உப்பு. இன்றைக்கி நான் கொஞ்சம் வெங்காயம், கேரட், பீன்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, அதை சேர்த்துறேன். அதை சேர்த்தாமலும் இதை மட்டும் வச்சு நம்ம பண்ணலாம். இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிறனால நான் இதையும் சேர்த்து பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பீன்ஸு, ஒரு சின்ன கேரட்டு, கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சமாக தேங்காய் ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. இப்போ நாம் இதை தாளிச்சிடலாம். எப்போவுமே நம்ம உப்புமா பண்ணுற கடாய் எடுத்துருக்கேன். இதில் கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம், அப்புறம் எடுத்து வச்சுட்டா தாளிச்சிக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த வெங்காயம், காய்கறியில் சேர்த்துட்டேன். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் இந்த புட்டு மாவு எடுத்தேன். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி கொதிக்கிட்டோம், பார்க்கலாம். தண்ணி கொதிக்குது. எப்படி நம்ம ஸ்டீம் குக் பண்ண தான் போகிறோம். அதனால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொடிச்சு வச்ச இல்லையா, அந்த பருப்பு, மிளகா, அதை சேர்த்துக்கலாம். தேங்காய், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புட்டு பொடியை போட்டு கலரலாம். நான் ஊற்றின 2 டம்ளர் தண்ணி எனக்கு பத்தலை. இங்கே பாருங்கள், பக்கத்தில் நான் இதை ஸ்டீம் குக் பண்ணுறதுக்காக தண்ணி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து ஒரு 2 டம்ளருக்கு மேலே தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு 2.5லேருந்து 2.25 தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை எப்படி நம்ம ஸ்டீம் குக் பண்ண தான் போகிறோம், அதுலேயே வெந்துடும். கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் நமக்கு தண்ணியோட கலரணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வேகும். அதனால் நான் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஆறினோடனே கொழக்கட்டைகளாக பிடிச்சி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். கொழக்கட்டைகளாக நான் பிடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இதை நான் மூடி வச்சு 10 நிமிஷம், 7லேருந்து 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். கலர்னதுலேயே நமக்கு வெந்திருக்கும். நீங்கள் இதில் ஒரு 10 நிமிஷம் வச்சா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்மளோட செம்பா புட்டு கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி மட்டும் 2.5லேருந்து 2.25. நான் வழியாக எடுத்தனால 2.25 ஊற்றிருக்கேன். 2.5 தண்ணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. புட்டுனா எல்லாத்துக்கும் தொண்டை பிடிக்கும், சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். உங்களோட புட்டு பொடி எதானாலும் நாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.